குவைத் அரசாங்கத்தால் தற்போது வெளியாகிய மிக முக்கிய தகவல். 2 மில்லியன் குவைத் தினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான செய்தி ஒன்று குவைத் அரசால் தற்போது வெளியாகி இருக்குது. அந்த செய்தியையும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய தினம் இறுதி கிரிகைகள் நடைபெறுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹெலிகாப்டர் விபத்து இப்போ ரீசெண்டாக நடந்தது. அந்த வீரருக்குரிய இறுதி கிரிகைகள் நடைபெறுது. இதில் மக்களுடைய பிழைதான் அப்படின்றதுக்கான ஆதாரம் இந்த காட்சியில் மிகவும் தெளிவாக பதிவாகி இருக்குது. அதிகாரிகள் கையை காட்டுறாங்க. அதிகாரிகள் விலகுங்க, விலகி போங்க அப்படின்னு அங்கே நின்னவங்களுக்கெல்லாம் கையை காட்டியிருக்கிறாங்க. விலகுங்க விலகுங்க விலகி போங்க அப்படின்னு கையை காட்டியிருக்காங்க. ஏன்னா ஹெலிகாப்டருடைய சத்தத்துக்கு அந்த சவுண்டு கேட்காம இருக்கலாம். ஆனால் சரியாக பின்பக்கம் இருந்து வீடியோ எடுத்தவங்களுக்கு இந்த காட்சி பதிவாகி இருக்குது. அதிகாரிகள் விலகி போங்க அப்படின்னு கையை காட்டக்கூடியது. விலகுங்க அப்படின்றது அவங்க செய்கை மூலம் காட்டுறாங்க, அப்படி விலகுங்க விலகுங்கன்னு. ஆனால் அந்த நேரத்தில் மக்கள் யாரும் விலகலை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்துலேயே போயிட்டு நின்னாங்க. அந்த காரு பைக்கெல்லாம் இருந்ததால் தான் இந்த விபத்து நடந்திருக்குது. இந்த இராணுவ வீரருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறோம். அதாவது விமானப்படை வீரர். அடுத்ததா மிக முக்கியமான செய்தி, சென்னை தற்போது அடுத்த வெள்ளத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றது மிகவும் வேதனைக்குரிய விடயம். பார்க்கலாம், எதிர்வரும் நாட்களில் சென்னை மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இறைவன் பாதுகாக்கணும் அப்படின்னு குவைத்துடைய அரசாங்கத்தின் தற்போதைய மிக முக்கியமான தகவல். என்னடா 2 மில்லியன் குவைத் தினார், அதாவது 20 லட்சம் குவைத் தினார் என்ன நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்களா? அதுதான் இல்லை. கடத்தல் நோக்கத்திற்காக போதைப் பொருட்கள் மற்றும் மனோவியல் பொருட்களை இறக்குமதி செய்தல் மற்றும் கடத்துதல், போதைப் பொருட்களையோ அல்லது மனோவியல் சார்ந்த பொருட்களையோ கடத்தும் நோக்கத்துடன் உற்பத்தி செய்தல் அல்லது தயாரித்தல், கடத்தல் நோக்கத்திற்காக போதைப் பொருள் தாவரங்களை வளர்ப்பது, கஞ்சா செடி வளர்த்தல் முதல் கொண்டு, கள்ளச்சாராயம் காய்ச்சறது முதல் கொண்டு, அதை உபயோகிப்பது முதல் கொண்டு, மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை, அதையும் தாண்டி 2 மில்லியன் குவைத் தினார் வரை அபராதம் வழக்கில் சிக்குபவர்களுக்கு. குவைத் கவர்மெண்ட்டுக்கு பிக் சல்யூட். இந்த போதை பொருளால் இன்னைக்கும் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிது, எத்தனையோ தொழிலாளர்கள் கெட்டு குட்டிச்சோரா போயிட்டாங்க. நாட்டுக்கு பணம் அனுப்புறதில்லை, குடும்பங்கள் அங்கே சீரழியுது. இன்னைக்கு இந்த நிலைமையிலையும் இப்போ கூட என்கிட்ட மெசேஜ் இருக்குது, ப்ரூஃப் இருக்குது, நான் அதை காட்ட விரும்பலை. இன்னைக்கும் இந்த நாட்டில் வெளிநாடுகளில் இந்த போதைக்கு அடிமையாகினவங்க, கள்ளச்சாராயத்துக்கு அடிமையாகினவங்க, இந்த சூழலில் இப்போ இந்த சிச்சுவேஷன் நாட்டில் எப்படி மோசமான நிலைமை இருக்குது, இந்த சூழலில் கூட குடும்பத்தை பற்றி ஒரு கோல் எடுத்து பேசலை, குடும்பத்துக்கு ஒரு ரூபா கூட அனுப்பலை. இன்றைக்கும் அதே நிலைமையில் அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்றது மிகவும் வேதனையான விடயம். நிச்சயமாக இந்த தண்டனை ஒரு பெஸ்டான தண்டனை. இனி வரும் காலமும் இவங்க திருந்தலைன்னா காலம் பூரா ஜெயிலில் கிடந்த சாவுங்க இல்லையா? 20 லட்சம் தினாரை கட்டிட்டு, எப்படி 20 லட்சம் தினார் கட்டிட்டு 2 மில்லியன் தினார்களை கட்டிட்டு வெளியே போங்க இல்லையா? தூக்கு தண்டனைக்கு தயாராக இருங்க. நல்ல தண்டனை தானே மக்களை? அதே போல் சென்னை மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்தியாவில் தற்போது நடைபெறக்கூடிய சூழல், வெள்ள நிலை எந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் சோஷியல் மீடியா பக்கம் போக முடியலை. போனாலே கழுவி ஊற்றுறாங்க ஒவ்வொரு பக்கமும். அந்த 4000 கோடி கதை தான் இப்போ மிகவும் ஃபேமஸாக போயிட்டுருக்குது. அதுலேயும் ஒரு தாத்தா திட்டுறாரு. உண்மையிலே அவர் ஒரு பக்கம் அவர் திட்டுறது காமெடியாக இருந்தாலும், ஆனால் உண்மையிலேயே அவங்களுடைய ஆதங்கம்
அவங்க மனசுலேருந்து வெளியாகிற ஆதங்கம் அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து வித்தியாசமான பல கண்டென்ட்களை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. புயல் ஸ்ரீலங்கால ஒரு காட்டு காட்டிட்டு நேரா சென்னை நோக்கி வருதுடா. படகை எடுங்கடா, ஊர் பக்கம் போலாம். சென்னை முழுக போகுது மச்சான். அந்த 4000 கோடி என்னாச்சு? 4000 கோடி விக்கிட்டு போச்சு. இந்த புயலை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இன்னொரு 4000 கோடி அடிப்பாங்க. உனக்கு வந்து நொட்டுவாங்க. ரோடு போட்டாங்க உண்டாமாவனுங்க. தனியா வீடு நினைச்சு போச்சுடா. கட்சிக்காரங்க பூடுக்காரங்க அப்படியே போட்டா சின்ன அப்படியே கவுன்சிலர பூலா உண்டாமாய அப்படியே பிடிச்சி போட்டா. என்னங்க பள்ளமாயிட்டு போயிட்டாடா. ஐயோச்சா பைய பொம்பளைகளை பார்த்த உடனே மேடாக்கிட்டு போயிட்டான். ஆம்பளைகளை பார்த்த உடனே பள்ளமாக்கிட்டு போயிட்டான். கேவலமான தொலைவேற்கான பயங்கரமான ஆண்டாம ஐயோச்ச புண்டமாய அவனை மனசோட செருப்ப கட்டி அடிக்கிறேன். எப்படியா பையன்? அரசியல்வாதிகளை இந்த மாதிரி திட்டுறது உண்மையிலேயே மக்கள் அந்த உணர்ச்சி பூர்வமாக உண்மைக்குமே அவங்க வரும்போது இந்த மாதிரி திட்டினீங்கன்னா திருந்துவாங்க. ஊழல்வாதிகளை கண்ட இடத்துல திட்டுங்க, திட்டி மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஒதுக்குங்க, அப்போயாவது திருந்துவாங்க. இப்போ இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க அரிசி பருப்பு சீனியோட வரும்போது ஆளாத்தி சீராத்தி எடுத்து வச்சு கையெடுத்து கும்பிட்டிங்கன்னா மறுபடியும் அதே திருட்ட தான் செய்வாங்க. ஏங்க எங்க எங்க ஊருக்கு வாங்க. தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஐலாண்டுங்க. தரமா இருக்கும். தண்ணிக்குள்ள குளிக்கும் பொழுது சிலப்பி மீனும் உரைச்சிட்டு போகுது, விரால் மீனும் உள்ள துடைக்கல போகுது. கட்லாக்கு அப்படியே கண்டமானத்தை உரைச்சி போகும்போது அவ்வளவு சுகமா இருக்குங்க. கட்டரும்பு கிடைச்ச மாதிரி இருக்கு. தண்ணிய பாத்துருக்கீங்களா? எங்க தண்ணிய பாருங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் மூஞ்சி வச்சு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நான் டவுன்லோட் பண்ணியே போடுறேன். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்கோட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. நான் வீடியோ போடுறேன், நீங்களே பாருங்கள். உண்மைக்குமே சில நேரங்களில் சிலர் செய்யக்கூடிய வேலை, தண்ணி ஒரு பக்கம் இழுத்து இன்னொரு பக்கம் விடுறாங்க. அந்த தண்ணி இழுக்கிறதுக்கு இன்னொரு மிஷினை கொண்டாந்து இன்னொரு பக்கம் இதை சும்மா விட்டுருந்தாலே அந்த தண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல ஓடியுமே. அதான் ஏதாவது ஒரு பழியில் அது போய் சேரும். சும்மா மெஷினை போட்டு 2 ஆளுங்களை போட்டு சில நேரங்களில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் விட்டாலே அது தானாக முடிய போகிற பிரச்சனைக்கு இவங்களா ஊதி பெருசாக்கிடுவாங்க. அதிகாரம் மட்டும் சொல்லி வேலை இல்லை. இன்ஷா அல்லாஹ் இலங்கையும் சரி இந்தியாவும் சரி எல்லா நாடுகள்லையும் சரி எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இல்லாமல் இறைவன் பாதுகாக்கட்டும். முடிந்த வரைக்கும் ப்ரே பண்ணுங்க, கவனமாக இருங்க. மக்களே பார்த்துக்கோங்க சரிங்களா. இங்கே வந்து எடுத்து இந்த பக்கம் வந்து இல்லை அதை நம்ம அங்கே காட்டணும் சரியா. இங்கே வந்து பாதி தண்ணி வந்து இதுலயே போயிடுது வெளியில. எங்க இருப்பாரு அவரு இங்கேயே வந்து ஆல்ரெடி போயிடுது பாதி. இது தண்ணி போயிடுது. ஃபுல்லா தண்ணியே வெளியில போன தானே சொல்றாங்க. அதுக்கு தானே வெளியில உள்ள இருந்து எடுக்கிறது. இங்க பாருங்க ஃபுல்லா பாருங்க. அவரும் வந்து போன் நோண்டி உட்காந்துக்கிறாரு. புடி ப்ரோ இதா அது எப்படி என்னானே தெரியல எனக்கு. அவர் போன் நோண்டி உட்காந்துக்கிறாரு. அது இப்ப அதை எடுத்தா அவர் வந்து மறைக்கிறாரு. அதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் வாங்க. அது எங்க போகுது பாருங்க. ஃபுல்லா பாருங்க தண்ணி எங்க போகுதுன்ட்டு. வெளியில போயிட்டுல திருப்பி இங்கேதான் போகுது. இங்கேயே போயிட்டுல அது ஃபுல்லா பறக்குதா பாருங்களேன். பறவுதான்ட்டு இங்க பாருங்க. அந்த இதையும் காட்டுறேன். அங்க போய் சேர அந்த இறங்குற இடத்தையும் நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க அது இன்னொரு டிராக்டர். இங்க பாருங்க இன்னொரு டிராக்டர். ஆனா அந்த தண்ணி எங்க போகுதுன்னு தெரியல. இங்க தண்ணியா தான் இருக்கு. அதான் ஆனா எங்க போகுதுன்னு தெரியவே இல்லை இப்ப வரைக்கும். ஆனா தண்ணி கம்மியான பாடே இல்லை. ஊரை வந்து விட்டாரு. ஓகே இந்த ட்ரெயின் இதுல விட்டாரு. ஆனா ட்ரெயின் அது ஊட்டி இருக்காங்க.
ஃபுல்லா தண்ணி தான். அங்க எடுத்த தண்ணி வரி இங்கே தான் இருக்குது. அங்க எதுக்கு தண்ணி இருக்கான்னு தெரியல. ஆனா இங்க பாருங்க, அங்க விடுறாங்க வெளியில பாருங்க, நிக்குது. அது எப்படி போகுதுன்னு தெரியல எனக்கு. ஆனா இங்கதான் வந்து இதுவா இருக்கு. நல்ல கேம், நல்லா வந்து விளையாடுறாங்க கேமு. அது நம்ம வந்து நம்பி ஓட்டு மட்டும் போட்டுறாதீங்க, சரிங்களா? கேம் விளையாடுறாங்க. அவர் வந்து அந்த இவர் வந்து டிராக்டர் வந்து அது ஓட்டுவார்ல, அவர் தூங்கினே இருக்கிறாரு. அது தூங்கினே வந்து ஒருத்தர் வேலை செய்வார்னா எப்படி வேலை செய்வாங்க?